ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குக்கு சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது த ஜாய் ஆஃப் ஷேரிங். த ஜாய் ஆஃப் ஷேரிங் இந்த லெசன் தான் பார்க்க போகிறோம். இது 4th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் 3rd டேர்மில் இருக்குது. ஷேரிங் அப்படின்னா என்ன? ஷேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஷேரிங் அப்படின்னா பகிர்தல் அப்படின்னு அர்த்தம். நம்மக்கிட்ட இருக்கிறத மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கறது, அதுதான் ஷேரிங் அப்படின்னு அர்த்தம். அப்படி நம்ம ஷேர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஹாப்பினஸ், ஜாய், அதுதான் சந்தோஷம். பகிர்தலில் இருக்கக்கூடிய சந்தோஷம், அதுதான் இந்த ஸ்டோரி. இப்போ இந்த பிக்சர் பாருங்க. இந்த பிக்சரில் ஒரு டாக் இருக்கு. அந்த டாக்கோட வாயில் போன்னா எலும்பு துண்டு அப்படின்னு அர்த்தம். BONE, போன் அப்படிங்கிறது எலும்பு துண்டு. ஒரு நாள் இந்த நாய் வந்துட்டு இருக்கும்போது அதுக்கு ஒரு எலும்பு துண்டு கிடைக்குது. அந்த எலும்பு துண்டை வாயில் கவ்விட்டு அந்த நாய் ஒரு பாலத்து மேலே நடந்து போயிட்டுருக்கு. பாலத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா தண்ணி, ஓகேவா? ஸோ அந்த பாலத்து மேலே நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த நாய் தற்செயலாக இந்த தண்ணியை பார்க்குது. கீழே எட்டி பார்க்குது. எட்டி பார்க்கும்போது இந்த நாயோட உருவம் தண்ணியில் தெரியுது. பாருங்கள், தெரியுது இல்லையா? நான் ஏரோ மார்க் வச்சு காட்டுறேன் இல்லையா? கர்சர் வச்சு காட்டுறேன்ல, அதை கவனிங்க. ஸோ இதே நாய் தான் வாயில் எலும்பு துண்டு வச்சுட்டு அதோட உருவம் தண்ணியில் தெரியுது. ஆனால் இந்த நாய் அதை பார்த்து என்ன நினச்சிருச்சு? இந்த தண்ணியில் தெரிகிற உருவம் வேற ஒரு நாய் அப்படின்னு நினச்சிருச்சு. இந்த நாய்க்கு இந்த எலும்பு துண்டு மேலே ஆசை. எந்த எலும்பு துண்டு? தண்ணியில் இருக்கு இல்லையா? அந்த எலும்பு துண்டை பார்த்துட்டு அதுக்கு பேராசை. நம்மக்கிட்ட இருக்கிற எலும்பு துண்டை விட பாரு, அந்த நாயோட வாயில் இருக்கிற எலும்பு துண்டு பெருசாக இருக்குது. நான் அந்த நாய் கூட சண்டை போட்டு அதையும் நானே எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு அது ஆசைப்படுது, பேராசைப்படுது. பேராசைப்பட்டு இந்த நீரில் இருக்கக்கூடிய தண்ணிக்குள்ளே தெரியக்கூடிய அந்த உருவத்தை பார்த்து குறைக்க ஆரம்பிக்குது. தன்னை மறந்து குறைக்க ஆரம்பிக்குது. குறைச்சா வாயை திறந்து என்னாகும்? இந்த நாயோட வாயில் இருக்கிற எலும்பு துண்டு தண்ணியில் விழுந்துருது. தண்ணியோட அந்த எலும்பு துண்டு போயிடுது, ஓகேவா? ஸோ இப்போது தண்ணியில் எலும்பு துண்டு போனதுக்கப்புறம் இந்த நாய் என்ன பண்ணுது? அந்த எலும்பு துண்டை தண்ணியில் போகுதேன்னு இந்த நாயும் அந்த தண்ணிக்குள்ளே குதிக்குது எலும்பு துண்டை பிடிக்கிறதுக்காக. என்ன நடந்திருக்கும்? தண்ணியோடு சேர்த்து அந்த நாயும் தண்ணியை அடிச்சுட்டு போகுது, ஓகேவா? ஸோ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு திருப்திப்படணும். அடுத்தவங்க பொருளுக்கும் ஆசைப்படக்கூடாது. நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு எப்போவுமே மனநிறைவோடு வாழ்ந்தால் நமக்கு துன்பம் இல்லை. பேராசைப்பட்டோன்னா அது பெரிய ஆபத்தில் தான் முடியும், பெரிய நஷ்டத்தில் தான் முடியும். அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாக இருக்குது. பாருங்கள், இந்த டாக் வந்து இந்த உருவத்தை பார்த்து ஏதோ சொல்லுது. எ போன், ஐ வில் பீட் ஹிம் அண்ட் கெட் தட் போன் ஃபார் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லுது. மை செல்ஃப் அப்படின்னா நானே வச்சுப்பேன் அப்படிங்குது. எ போன், அதான் ஒரு எலும்பு துண்டு. நான் அவனை பீட் பண்ணுவேன், அவங்க கூட சண்டை போட்டு அவனை தோக்கடிச்சு அவங்ககிட்ட இருக்கிற எலும்பையும் போனை நானே எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிகிட்டே வாயை திறக்குது. வாயில இருந்த எலும்பு துண்டு தண்ணியில் போயிடுது, ஓகேவா? இப்போது டு யூ நோ, உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறதா பாட்டில் தான் இந்த ஸ்டோரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டு யூ நோ அப்படிங்கிறது யூனிட் 1 ப்ரோஸ். இது கவெட் ஆல் லூஸ் ஆல், பேராசை பெருநஷ்டம். கவெட் ஆல் லூஸ் ஆல். வென் ஒன் இஸ் greedy and tries to possess more than what is his own, he is likely to lose all that he has one day. greedyனா பேராசைன்னு அர்த்தம், ஓகேவா? ஸோ நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை விட அதிகமாக வேணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படும்போது நமக்கு கண்டிப்பாக அது நஷ்டத்தில் தான் முடியும் அப்படிங்கிறத இந்த ஸ்டோரி உணர்த்ததாக தான் இங்கே சொல்ல வர்றாங்க. ஒரு நாள் நிச்சயமாக அந்த பேராசை அப்படிங்கிறது பெரிய நஷ்டத்தில் தான் நம்ம கொண்டு போய் சேர்க்கும், ஓகேவா? சரி, இப்போது த ஜாய் ஆஃப் ஷேரிங் அந்த ஸ்டோரி பார்க்கலாம். எ மேன் வாஸ் வாக்கிங் டவுன் த ரோட் வித் 2 heavy bundles. ஒரு மனிதர் ஒரு சமயம் ரோடில் நடந்து போயிட்டுருக்கார் 2 heavy bundlesோட. ஹெவின்னு என்ன அர்த்தம்? கனமான. பண்டில்ஸ் அவர் கையில் பாருங்கள். இந்த மனிதர் போயிட்டுருக்கும்போது அவரோட கையில் 2 பண்டில் எடுத்துகிட்டு போகிறார். 2 சுமைகளை தூக்கி நடந்து போயிட்டுருக்கார். ஹி வாஸ் ஆன் அ ஜேர்னி. அவர் எங்கேயோ
பயணம் போகிறார். ஜேர்னினா பயணம் அப்படின்னு அர்த்தம். இங்கேயோ போகிறதுக்காக பயணம் பண்ணி போகிறார், நடந்து போகிறார். Soon he was joined by another who had nothing to carry. சீக்கிரமாகவே அவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது கூடிய விரைவிலேயே அவர் கூட இன்னொரு மனிதர் ஜாயின் பண்ணிக்கிறார். ஸோ அந்த ஜாயின் பண்ணிட்ட இன்னொரு மனிதர்கிட்ட எந்த சுமையும் இல்லை, அவர் கையில் எதுவுமே இல்லை, நத்திங் ஒன்றுமே இல்லை, தூக்கிட்டு வரக்கு அவர்கிட்ட எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இவர் கூட ஜாயின் பண்ணுறார். The first one happened to be a master and the second a servant. அவங்க 2 பேர் ஜாயின் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த சுமைகளை தூக்கிட்டு வந்தார் இல்லையா, 2 bundles, அவர் மாஸ்டர், எஜமான் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். த செகண்ட் a servant, செகண்டாக வந்தவர் எதுவுமே தூக்காமல் வந்தார் இல்லையா, அவர் சர்வன்ட். சர்வன்ட்னா யார்? வேலைக்காரங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த சுமையோடு வந்தவர் ஒரு எஜமானாகவும், செகண்டாக வந்தவர் எதுவுமே கொண்டு வராமல் வந்தவர் ஒரு சர்வன்ட், ஒரு வேலைக்காரர், இவருக்கு வேலைக்காரன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. த மாஸ்டர் ஹூ வாஸ் ரிச்லி ட்ரெஸ்டு வாஸ் கேரியிங் த பண்டில்ஸ். நல்லா மாஸ்டர் அந்த எஜமானாக இருக்கார் இல்லையா, அவரோட ட்ரெஸ் பார்த்தாவே ரிச்லி ட்ரெஸ்டு, நல்லா ஆடம்பரமான ட்ரெஸ் போட்டிருக்கார், பண்டில் தூக்கிட்டு வந்துட்டுருக்கார். த சர்வன்ட் வாஸ் எம்டி ஹேண்டட். எம்டி ஹேண்டட்னு என்ன அர்த்தம்? எதுவுமே இல்லை அவரோட கையில். யாருக்கு? சர்வெண்ட்டுக்கு. அண்ட் ஹீ அப்பியர்ட் டு பி இன் சர்ச் ஆஃப் சம் ஒர்க் டு சஸ்டெயின் ஹிஸ் லைஃப். ஒர்க் அப்படின்னு என்ன அர்த்தம்? வேலை. அவர் ஏதாவது சம் ஒர்க் கிடைக்குமா, வேலை கிடைக்குமா அப்படின்னு தேடிட்டு இருக்கார். வெறும் கையோடு வந்திருக்கார், அவர்கிட்ட எதுவும் கிடையாது. டு சஸ்டெயின் ஹிஸ் லைஃப், சஸ்டெயின் சப்போர்ட், அவரோட வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு ஆதரவாக ஒரு வேலை தேடுறார் அவர். தீஸ் 2 men did not know each other. அவங்க 2 பேரும் முன்ன பின்ன அறிமுகம் இல்லாதவங்க, ஒருத்தர் தெரியாது. Since they had met accidentally and were walking on the same road, they introduced each other and walked together slowly. 2 பேரும் ஆக்சிடெண்ட்டாக மீட் பண்ணிக்கிறாங்க. அங்கே அந்த ரோட்டில் வரும்போது தற்செயலாக எதிர்பாராத விதமாக தான் அவங்களுடைய சந்திப்பு நடந்திருக்கு. 2 பேரும் சேம் ரோட்டில், ஒரே ரோட்டில் தான் நடந்து போயிட்டுருக்காங்க, ஒன்றா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடக்கும்போது ஒருத்தர் என்ன பண்ணிக்கிறாங்க? இன்ட்ரடியூஸ்னா என்ன அர்த்தம்? அறிமுகப்படுத்திக்கிறாங்க. ஒருத்தர் அறிமுகப்படுத்திட்டு ஒன்றா இணைஞ்சு அப்படியே ஸ்லோவாக மெதுவாக நடக்க ஆரம்பிக்கிறாங்க. த மாஸ்டர் வாஸ் கன்னிங் அண்ட் கிரீடி. மாஸ்டர் எப்படிப்பட்டவர்? கன்னிங் பர்சன் அப்படின்னா யார் சொல்லுவாங்க? மற்றவங்களையெல்லாம் வஞ்சகமாக ஏமாற்றுவாங்க இல்லையா, அவங்கள கன்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்னிங் ரொம்ப தந்திரமாக மற்றவங்கள ஏமாத்துறவங்க, கன்னிங். கிரீடினா பேராசை அப்படின்னு அர்த்தம். மாஸ்டர் ரொம்ப கன்னிங் பர்சன், அது மட்டும் இல்லை கிரீடி, பேராசக்காரர். வேரஸ் த சர்வன்ட் வாஸ் இன்னோசன்ட் அண்ட் ஹானஸ்ட். ஆனால் அந்த சர்வன்ட் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இன்னோசன்ட்னா கள்ளம் கபடம் இல்லாதவங்க, வெகுளி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மனசில் எந்த வஞ்சக எண்ணமும் கிடையாது, தந்திர எண்ணம் எதுவும் கிடையாது, கெட்ட எண்ணம் எதுவும் கிடையாது, ரொம்ப நல்ல மனசு, அதுதான் இன்னோசன்ட், கள்ளம் கபடம் இல்லாதவர். ஹானஸ்ட்னா ரொம்ப நேர்மையானவர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? 2 பேரும் ஆப்போசிட் கேரக்டர்ஸ் இல்லையா. இவர் ரொம்ப நல்லவர், நேர்மையானவர், மனசில் எதுவும் இல்லை, யார்? சர்வன்ட். ஆனால் மாஸ்டர் கன்னிங் பர்சன், கிரீடி, பேராசக்காரர். ஓகே. சார், ஐ see that you have heavy bundles to carry. The servant observed. Maybe I can help you to carry the load. இப்போது மாஸ்டர் அந்த 2 பண்டில் தூக்கிட்டு வர்றார் இல்லையா, அதை பார்த்துட்டு சர்வெண்ட் கேட்குறார். சர்வெண்ட்டுக்கு நல்ல மனசு இல்லையா, உதவி செய்யலாமே அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோடு கேட்குறார். சார், நீங்கள் 2 பண்டில் ரொம்ப கனமாக பண்டில்ஸ் தூக்கிட்டு வரீங்க, கனமான சுமைகளோட நீங்கள் தூக்கிட்டு வரதை நான் பார்க்குறேன். நான் வேணால் உங்களுக்கு அதை ஹெல்ப் பண்ணட்டுமா? டு கேரி த லோட், உங்கள் சுமையை நான் தூக்கிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறார். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறார். த மாஸ்டர் குட் நாட் வாக் ஃப்ரீலி பிகாஸ் ஆஃப் த பண்டில்ஸ். மாஸ்டர் ஃப்ரீயாக நடக்க முடியல, அவரால் நடக்க முடியல. ஏன்னா பிகாஸ் ஆஃப் த பண்டில்ஸ், அந்த கனமான சுமை,
அதை தூக்கிட்டு அவரால் நடக்க முடியல. He wanted to pass the burden to the servant. அவர் நினைக்கிறார் இந்த சுமையை சர்வெண்ட்டுக்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறார். So when the servant offered to carry his bundles, he could not resist the offer. ஸோ அதனால் என்ன பண்ணுறாருனா, சர்வெண்ட் ஆஃபர் பண்ணார் இல்லையா, நான் வேணால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்ட உடனே அவரை மறுக்கலை, அந்த ஆஃபரை மறுக்கலை. என்ன பண்ணுறார், பண்டிலை அவரை தூக்க சொல்லி பர்மிஷன் கொடுக்குறார். ஓகே, இப்போ நியூ வேர்ட்ஸ் பாருங்கள். சஸ்டெயின், சஸ்டெயின்னா சப்போர்ட், ஆதரவுன்னு அர்த்தம். கன்னிங், ஸ்கில் ஆஃப் டிசீவிங் அதர்ஸ், டிசீவ்னா ஏமாத்துறது, ஸ்கில்ங்கிறது திறமைன்னு சொல்லுவோம். ஸோ மற்றவங்களை ஏமாத்துற மாதிரி ஒரு ஸ்கில் வந்து அந்த மாஸ்டர் கிட்ட இருக்குது. கன்னிங், தந்திரம் அப்படின்னு சொல்லலாம். ஓ தேங்க்யூ, he said, I will offer you food today for the help you are rendering, the master added. மாஸ்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரொம்ப நன்றி, உங்களோட உதவிக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த சுமையை தூக்கிட்டு வரேன்னு சொன்னார் இல்லையா சர்வெண்ட், அதுக்காக என்ன சொல்கிறார், இன்றைக்கி நான் உங்களுக்கு ஃபுட் தரேன், உணவு உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன், நான் நீங்கள் எனக்கு செய்கிற இந்த உதவிக்கு நான் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆன் த வே த சர்வெண்ட் ஃபவுண்ட் அண்ட் டுக் அ சில்வர் காயின் ஃப்ரம் த கிரவுண்ட். போகிற வழியில் அந்த சர்வெண்ட் பார்க்குறார், அவங்க போகிற வழியில் ஒரு சில்வர் காயின் கீழே கிரவுண்டில் கிடக்கிறத பார்க்குறார், தரையில் கிடக்குது. சில்வர் காயின், காயின்னா தெரியும் உங்களுக்கு, காசு, நாணயம். சில்வர்னா வெள்ளி, வெள்ளி நாணயம் ஒன்று கீழே கிடக்கிறத சர்வெண்ட் பார்க்குறார். த மாஸ்டர் கிராப்ட் இட் அண்ட் செட் இட்ஸ் மைன். மாஸ்டர் உடனே அதை என்ன பண்ணுறார், வெடுக்குன்னு பிடுங்கிறார். பிடுங்கிட்டு பறிச்சுட்டு அவர்கிட்ட இருந்து அதை பறிச்சுட்டு அந்த காயினை பறிச்சுட்டு சொல்கிறார், இட்ஸ் மைன், அது என்னோடது அப்படின்னு சொல்கிறார். ஆஃப்டர் சம் டைம் தே சா எ கோல்ட் காயின் ஆன் த கிரவுண்ட். இன்னும் கொஞ்சம் போனதுக்கப்புறம் ஒரு கோல்டு காயின் கீழே கிடக்கிறத அவங்க பார்க்குறாங்க. கோல்டுன்னு என்ன அர்த்தம், தங்க நாணயம் ஒன்று கீழே கிரவுண்டில் கிடக்குது, அதை பார்க்குறாங்க. எகெயின் த மாஸ்டர் டுக் இட், புட் இட் இன் ஹிஸ் பேக் அண்ட் said, I am sure it has fallen from my bag. This is my gold coin. மறுபடியும் மாஸ்டர் என்ன பண்ணுறார், அதை எடுத்து அவரோட பேக்கில் போட்டுக்கிறார். போட்டுட்டு சொல்கிறார், நிச்சயமாக எனக்கு தெரியும், என்னால் உறுதியாக சொல்ல முடியும், இது என்னோட பேக்கில் இருந்து தான் கீழே விழுந்திருக்கு, இது என்னோட கோல்டு காயின் அப்படின்னு சொல்கிறார். The servant did not react to the master's behavior, though he understood his greediness. சர்வெண்ட் வந்து அவர் அப்படி என்னோடது தான் அப்படின்னு கோல்டு காயினையும் அவரோட பேக்கில் போட்டுட்டார் இல்லையா மாஸ்டர், அதுக்கு எந்த ரியாக்டும் பண்ணலை. யார், சர்வெண்ட். மாஸ்டரோட பிஹேவியரை பார்த்து, அவரோட நடத்தியை பார்த்து, அவர் பேராசிரியனால் அப்படி செய்கிறார், அவரோட நடத்தியை பார்த்துட்டு இவர் எந்த ரியாக்டும் பண்ணலை. ஆனாலும் அவருக்கு புரியுது, நல்லாவே புரியுது, அவரோட கிரீடினஸை பற்றி, அவரோட பேராசியை பற்றி அவர் நல்லா புரிஞ்சிட்டாலும் கூட எதுவுமே பேசலை. அட் மிட் டே தே ரெஸ்டட் அண்டர் எ ட்ரீ. நண்பகல் வேலையில் அவங்க என்ன பண்ணுறாங்க, ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு மரத்துக்கடியில் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. த மாஸ்டர் ஹேட் சம் ஆப்பிள்ஸ் இன் ஹிஸ் பேக் அண்ட் began to eat the fleshy portions of it. மாஸ்டர் அவரோட பேக்கில் சில ஆப்பிள் பழங்கள் வச்சுருக்கார். அவர் இதை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறார். எதை சாப்பிட்றாருன்னா, அந்த ஆப்பிள் பழத்தோட ஃப்ளஷி போர்ஷன்ஸ். அது என்ன ஃப்ளஷி போர்ஷன்ஸ்னால், அந்த ஆப்பிளுக்கு மேலே தோல் இருக்கும் இல்லையா, அது இல்லாமல் உள்ளே இருக்கக்கூடிய சதைப்பகுதி, அதை அவர் சாப்பிட்றார். அதை சாப்பிட ஆரம்பிக்கிறார். He gave the peels to the servant. அந்த பீல்ஸ் இருக்கும் இல்லையா, பீல்ஸ், PEELS, பீல்ஸ்னால் தோல். அந்த ஃப்ரூட்டுக்கு மேலே, பழங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய தோல் பகுதி தான் நம்ம பீல்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த ஆப்பிள் பழத்தோட தோலை சீவி அதையே சர்வெண்ட்டுக்கிட்ட கொடுத்துட்டு உள்ளே இருக்கக்கூடிய ஃப்ளஷி போர்ஷன் அவர் சாப்பிட்றார். பீல்ஸை சர்வெண்ட் கொடுத்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஐ ப்ராமிஸ்டு தட் ஐ வுட் கிவ் யூ ஃபுட். நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா, உனக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன், உனக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், உறுதியளிச்சிருந்தேன். த பீல்ஸ் ஹாவ் மோர் நியூட்ரியன்ஸ் அண்ட் விட்டமின்ஸ். பீல்ஸில் தான், தோலில் தான் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது, விட்டமின்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஈட் தம், அதனால் நீ அதை சாப்பிடு அப்படின்னு கொடுக்குறார். அதாவது ரொம்ப நல்ல மனசோடு கொடுக்குற மாதிரி, அதில் ஊட்டச்சத்துலாம் நிறையா இருக்குது, விட்டமின் எல்லாம் நிறையா இருக்குது, அதனால தான் நான் உனக்கு இதை கொடுக்குறேன், இதை சாப்பிடு அப்படின்னு அந்த பழத்தோட, ஆப்பிள் பழத்தோட தோலை சர்வெண்ட்டுக்கு கொடுக்குறார். ஃப்ளஷி போர்ஷன்ஸை இவர் சாப்பிட்டுக்கிறார். அதாவது என்ன தெரியுதுன்னா, அந்த மாஸ்டருக்கு ஷேர் பண்ணி கொடுக்க மனசில்லை. ஒரு நல்ல பழமாக எடுத்து, ஒரு முழு ஆப்பிள் எடுத்து அந்த சர்வெண்ட்டுக்கு கொடுக்கறதுக்கு மனசில்லை.
பகிர்தல் அப்படிங்கிறது அவர்கிட்ட கிடையாது. தனக்கு தானே வச்சுக்கணும் அப்படின்னு சுயநலத்தோடு இருக்கார். The servant was shocked on being treated so badly. இதையெல்லாம் பார்க்கும்போது அந்த சர்வெண்ட் ரொம்ப ஷாக் ஆகிறார். அவருக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது, இவ்வளோ மோசமாக இவர் நடத்துகிறாரு அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சியாகிறார். வாட் அ கிரீடி பர்சன் இஸ் ஹீ தாட் டு ஹிம்செல்ஃப். அவருக்கு தனக்குத்தானே நினச்சிக்கிறார், சரி எவ்வளோ பெரிய பேராசை பிடிச்ச ஆளுந்தாள் அப்படின்னு நினைக்கிறார். கிரீடி பர்சன்னா இப்பேற்பட்ட பேராசை பிடிச்ச மனிதன்னுவேன் அப்படின்னு நினைக்கிறார். ஹீ டஸ் நாட் ஷேர் ஹிஸ் திங்ஸ் வித் அதர்ஸ். அவர் என்ன பண்ண மாட்டேங்கிறார், அவரோட திங்ஸை அவரோட பொருட்களை மற்றவங்களோட ஷேர் பண்ண மாட்டேங்கிறார், மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு இவர் நினைக்கிறார். ஆஃப்டர் ட்ராவலிங் சம் டிஸ்டன்ஸ் த மாஸ்டர் ஃபவுண்ட் எ ஸ்மால் பேக் ஆன் த வே. இன்னும் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணினதுக்கப்புறம் மாஸ்டர் பார்க்குறார், அவங்க போகிற வழியில் எ ஸ்மால் பேக் கிடைக்கிறத பார்க்குறார். அதாவது ஒரு சின்ன பேக் ஒன்று கிடைக்கிறத பார்க்குறார். வாட் அ க்யூட் லிட்டில் பேக் ஹீ எக்ஸ்கிளைம்டு அண்ட் ஓப்பன்டு இட். சே எவ்வளோ ஒரு அழகான பை பேக் இது அப்படின்னு அதை பார்த்து ஹி எக்ஸ்கிளைம்டு ரொம்ப ஆச்சரியப்படுறார். லிட்டில் பேக் அப்படின்னா சின்ன பேக், சின்ன பை அப்படின்னு அர்த்தம். க்யூட்னா என்ன அர்த்தம்னா அழகான. சரி எப்பேற்பட்ட அழகான பை இது, சின்ன பை ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியத்தோடு சொல்லிட்டு அதை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறார். பார்த்த உடனே அங்கே உள்ளே இருக்கிறத பார்த்துட்டு என்ன சொல்கிறார், வாவ் அப்படிங்கிறார். நம்ம வாவ் எப்போ சொல்லுவோம், நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்து ஆச்சரியப்படும் போது வாவ் சூப்பர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி வாவ் எ பேக் ஆஃப் கோல்ட் ஜுவல்ஸ். ஜுவல்ஸ் அப்படின்னா என்னென்னா நகைகள், அணிகலன்கள் அப்படின்னு அர்த்தம். கோல்டு ஜுவல்ஸ்னால் தங்க நகைகள். பேக் ஆஃப் கோல்ட் ஜுவல்ஸ், பை நிறைய தங்க நகை இருக்குது. ஐ ஒண்டர் ஹூஸ் இட் இஸ். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, யாரோட தான் இருக்கும். சின்ஸ் ஐ ஃபவுண்ட் திஸ் பேக் இட் ஷால் பி மைன். எப்படி இருந்தாலும் இந்த பேக்கை நான் தான் கண்டுபிடிச்சிருக்கேன், அதனால் இது எனக்கு தான் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஹீ அனௌன்ஸ்டு. அனௌன்ஸ்னால் அறிவிக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அதாவது வெளிப்படையாக சொல்கிறார், இது நான் தான் கண்டுபிடிச்சேன், இது யாரோட தான் வேணாலும் இருக்கட்டும், இந்த பேக்கை நான் கண்டுபிடிச்சேன், ஸோ இது எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு காரணமும் அவரோட பேராசை இல்லையா, பேராசையினால் அதை தானே வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். ஓ நோ மாஸ்டர் கிரைட் த சர்வெண்ட். அப்போ சர்வெண்ட் சொல்கிறார், ஓ நோ மாஸ்டர், வேண்டாம் மாஸ்டர் அப்படின்னு கிரைடு. கிரைன்னா அழறதுன்னு சொல்லுவாங்க, பட் இங்கே வந்து கத்துறதுன்னு சொல்லலாம். சத்தம் போடுறார், ஓ வேண்டாம் மாஸ்டர் அப்படின்னு தடுக்கிறார் சர்வெண்ட். ஐ ஃபீல் தட் இட் இஸ் நாட் த ரைட் திங் டு டூ. தீஸ் ஜுவல்ஸ் லுக் ராயல். எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இப்படி நம்ம பண்ணுறது, இப்படி நீங்கள் பண்ணுறது சரியில்லைன்னு தோணுது. இந்த பேக் எடுத்து நீங்கள் வச்சுக்கிறது சரியானது கிடையாதுன்னு நான் உணர்றேன், எனக்கு ஃபீல் ஆகுது. தீஸ் ஜுவல்ஸ் லுக் ராயல். ராயல் அப்படிங்கிறது அரச வம்சத்தை சேர்ந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, ராயல் லுக் அப்படின்னு சொல்லுவாங்களே. இதை பார்க்க அந்த ஜுவல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இது ஏதோ ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்த நகைகள் மாதிரி தெரியுது. பெர்ஹாப்ஸ் someone has looted the king's palace and has accidentally dropped it while escaping. அதுவும் இல்லாமல் லூட்டட்னா கொள்ளையடிக்கப்பட்டதுன்னு அர்த்தம், கொள்ளையடிக்கிறது. கிங்னா தெரியும் உங்களுக்கு, ராஜா, மன்னர். பேலஸ்னா அரண்மனை. யாரோ ஒருத்தங்க கிங்கோட பேலஸ்லேருந்து, ராஜாவோட அரண்மனையிலேருந்து இந்த ஜுவல்ஸ் எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு வரும்போது அவங்களுக்கே தெரியாமல் ஆக்சிடென்டெல்லாம் எதிர்பாராத விதமாக இந்த பேக்கு கீழே போட்டுட்டாங்க. வைல் எஸ்கேப்பிங்னு என்ன அர்த்தம், தப்பிச்சு போகும்போது அப்படின்னு அர்த்தம். ட்ராப்புடுக்கு இட்டுக்கு நடுவில் ஸ்பேஸ் வரணும், ஓகேவா, அந்த இடத்துல. ஸோ எஸ்கேப்பிங்னா எஸ்கேப் ஆகிட்டாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, தப்பிச்சு ஓடும்போது கிங்கோட பேலஸ்லேருந்து இந்த ஜுவல்லை திருடிட்டு அவங்க யாரோ ஒருத்தங்க தப்பிச்சு ஓடும்போது இதை எதிர்பாராத விதமாக இந்த பேக்கை கீழே போட்டுட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ப்ளீஸ் சரண்டர் த பேக் இன் த கிங்ஸ் கோர்ட். தயவு செஞ்சு இதை கொண்டு போய் என்ன பண்ணுங்க, ஒப்படைச்சிருங்க கிங்ஸோட கோர்ட். கிங்ஸ் கோர்ட்னா என்ன அர்த்தம்னா அரசவை. அரசவையில் கொண்டு போய் இந்த பேக்கை சரண்டர் பண்ணிடுங்க. சரண்டர்னு என்ன அர்த்தம், திரும்ப கொடுக்கறது. திரும்ப கொண்டு போய் அதை கொடுத்துருங்க. அதர்வைஸ் யூ வில் பி இன் ட்ரபிள். அப்படி நீங்கள் செய்யலைன்னா, அதர்வைஸ்னால் இல்லாவிடில், அப்படி நீங்கள் செய்யலை, திரும்ப கொண்டு போய் இந்த பேக்கை சரண்டர் பண்ணலைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதனால் ட்ரபிள் உண்டாகும், பிரச்சனை உண்டாகும், சிக்கல் ஏற்படும் அப்படின்னு அவர் வார்ன் பண்ணி பார்க்குறார். யூ ஃபூல் ஷவுட்டட் த கிரீடி மாஸ்டர். ஆனால் அந்த கிரீடி மாஸ்டர் இல்லையா, அவரே பேராசி படித்தவர் இல்லையா, அந்த மாஸ்டர் கேட்பாரா, என்ன சொல்கிறார், யூ ஃபூல் அப்படின்னு ஷவுட்டட், கத்துறார். முட்டாள் நீ அப்படின்னு கத்துறார். ஃபுல் என்ன அர்த்தம், முட்டாள். யூ மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். உன்னோட வேலையை கவனி.
ஐ ஷால் கீப் த ஜுவல்ஸ் மை செல்ஃப். இந்த பேக்கை இந்த ஜுவல்ஸை நானே வச்சுக்க போகிறேன். அண்ட் டோன்ட் யூ பிரீத் எ வேர்ட் டு எனி ஒன் ரிகார்டிங் திஸ் ஆர்டர்டு த மாஸ்டர். இந்த ஜுவல்ஸ் பேக்கை நானே வச்சுக்க போகிறேன். இதை பற்றி யாருக்கிட்டையாவது மூச்சு விட்டாயா, ஒரு வார்த்தை நீ மூச்சு விடக்கூடாது, வெளியில் யாருக்கிட்டையும் இதை பற்றி மூச்சு விடக்கூடாது, ஒரு வார்த்தை கூட இதை பற்றி வெளியில் பேசவே கூடாது அப்படின்னு ஹி ஆர்டர்டு. என்ன பண்ணுறார், உத்தரவு போட்டுறார். அந்த மாஸ்டர் வந்து உத்தரவு போட்டுறார். ஓகே, இப்போது இங்கே நீங்கள் வேர்ட்ஸ் பாருங்கள். பீல்ஸ்னு என்ன சொன்னேன், தோல் இல்லையா, ஃப்ரூட்ஸோட தோல். அவுட்டர் ஸ்கின் ஆஃப் அ ஃப்ரூட்டோட அவுட்டர் ஸ்கின் இருக்கும் இல்லையா, வெளிப்புற தோல், அதுதான் பீல்ஸ். நியூட்ரியன்ஸ் அண்ட் எசென்சியல் சப்ஸ்டன்ஸ் ஃபார் க்ரோத். நம்ம உடல் வளர்ச்சிக்கு ஆரோக்கியத்துக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள், அதுதான் நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரண்டர்னா திரும்ப கொடுக்கறது. கிவிங் பேக் டு சம் ஒன். யாராவது ஒருத்தர் நம்ம யாருக்கு போய் சேரணுமோ அவங்க கிட்ட கொண்டு போய் திரும்ப படிக்கிறோம் இல்லையா, அதுதான் சரண்டர் அப்படின்னு அர்த்தம். த சர்வன்ட் வாஸ் டெரிப்லி அப்செட். இதை கேட்ட உடனே சர்வன்ட் ரொம்ப அப்செட் ஆயிடுறார். அதாவது நானே வச்சுக்க போகிறேன், இதை பற்றி நீ வெளியிலேயே சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னார் இல்லையா மாஸ்டர். இதை கேட்ட உடனே த சர்வன்ட் வாஸ் டெரிபிளி அப்செட், பயங்கரமாக அப்செட் ஆயிடுறார். அவர் மனசுக்குள்ளே ரொம்ப அப்செட் ஆகிட்டு என்ன பண்ணுறார், இன் தட் கேஸ் மாஸ்டர் ஐ நோ லாங்கர் வாண்ட் டு ஒர்க் ஃபார் யூ. மாஸ்டர், இனிமே நான் உங்ககிட்ட வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். ஐ நோ லாங்கர் வாண்ட் டு ஒர்க் ஃபார் யூ. உங்களுக்காக வேலை பார்க்குறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. அதாவது என்னால் உங்கள் கூட வேலை பயணம் பண்ண முடியாது, உங்களோட ஒர்க் பண்ண முடியாது. ப்ளீஸ் அலோவ் மீ டு லீவ் யூ. எனக்கு அனுமதி கொடுங்க, நான் உங்களை விட்டு போகிறேன், நான் போகிறேன், என்னோடய வழியில் போய்க்கிறேன், என்ன அனுமதிங்க அப்படின்னு சொல்கிறார். ஹீ said, I can sense danger as long as the jewel bag is with you. எதனால் அவர் போகிறேங்கிறதுக்கும் கூட அவர் சொல்கிறார். ஐ கேன் சென்ஸ், என்னால் உணர முடியுது, இந்த பேக் உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக அதனால் டேஞ்சர்னு என்ன, அபாயம், ஆபத்து, நிச்சயமாக உங்களுக்கு இதால் டேஞ்சர், அபாயம் அப்படிங்கிறத, இந்த ஜுவல் பேக் உங்களோட இருக்கிற வரைக்கும், நீங்கள் அதை வச்சுருக்கிற வரைக்கும் நிச்சயமாக உங்களுக்கு டேஞ்சர் தான், இதை என்னால் உணர முடியுது. இதுக்கு மேலேயும் என்னால் உங்கள் கூட ஒர்க் பண்ண முடியாது, என்னை போகிறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். சேயிங் திஸ் த சர்வன்ட் லெஃப்ட் த மாஸ்டர் அண்ட் கண்டினியூட் ஹிஸ் ஜேர்னி அலோன். அலோன்னா தனியாகன்னு அர்த்தம். சொல்லிட்டு என்ன பண்ணுறார், சர்வன்ட் மாஸ்டரை விட்டுட்டு அவரோட பயணத்தை தொடர்றார். எப்படி தொடர்ந்து போகிறார், அலோன், தனியாக போகிறார், மாஸ்டர் கூட சேர்ந்து போகலை. ஏன்னா மாஸ்டர் வந்து பெரிய ஆபத்தை அவராகவே வர வச்சுட்டார் இல்லையா, அந்த பேக்கை வந்து தரமாட்டேன்னு அவரே வச்சுருக்கார். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆக போகுமோ தெரியாது. இவர் கேட்கல, சொல்லி பார்த்தார், கேட்கல. அதனால சர்வன்ட் அவரோட வழியில் அவர் போக ஆரம்பிச்சிட்டார். Unable to carry the heavy load, the master decided to take rest that night and then depart when the sun came up in the morning. ஸோ இப்போ சர்வன்ட் பேக்கை இவர்கிட்டே கொடுத்துட்டு போயிட்டார். மாஸ்டரால் அந்த ஹெவி லோடை தூக்க முடியல, ரொம்ப கனமான அந்த பைகளை தூக்கிட்டு போக முடியல. அதனால் என்ன பண்ணுறாருனா, மாஸ்டர் என்ன டிசைடட்னா முடிவெடுக்கிறார். என்ன டிசைட் பண்ணுறாருனா, அன்றைக்கி நைட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா ஓய்வு எடுத்துகிட்டு காலையில் கிளம்பலாம். when the sun came up in the morning, காலையில் சூரியன் உதிச்சதுக்கப்புறமா புறப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறார். It so happened that the place he chose to spend the night was the front yard of a house that belonged to a loyal soldier of the king. சோல்ஜர்னு யார் சொல்லுவோம், படை வீரன் இல்லையா. லாயல்னா விசுவாசம் உள்ள. இப்போது இவர் ரெஸ்ட் எடுக்கணும்னு முடிவெடுத்துட்டார். அப்படி ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முற்றத்துக்குள்ள ரெஸ்ட் எடுக்க போய் படுக்கிறார். ஃப்ரண்ட் யார்ட் அப்படின்னா வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பகுதி, முற்றம்னு சொல்லுவாங்க. ஸோ தின்ன மாதிரி இருக்கும் இல்லையா, அங்கே போய் அந்த இடத்த தான் இவர் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக சூஸ் பண்ணுறார். அன்றைக்கி நைட்டு அங்கே தான் தங்கி இருக்கலாம் அப்படின்னு. அந்த வீடு யாரோடதுன்னா ஒரு லாயல் சோல்ஜருக்கு சொந்தமானது. லாயல்னா விசுவாசம் மிக்க வீரன், ஒரு ராஜா கிட்ட நல்ல விசுவாசத்தோடு நடந்துக்கக்கூடிய ஒரு வீரனுக்கு சொந்தமான வீடு அது. Now news had spread that the queen's jewels had been looted from the palace. இப்போ என்னாச்சு, நியூஸ் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. குயினோட ஜுவல்ஸு யாராலோ கொள்ளையடிக்கப்பட்டது பேலஸ்லேருந்து. பேலஸ்னு என்ன அர்த்தம், அரண்மனை. லூட்டட் அப்படின்னா கொள்ளையடிக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம், திருடப்பட்டது. குயின் அப்படிங்கிறது ராணி. ராணியோட நகைகள் அரண்மனையிலிருந்து திருடு போயிடுச்சு, யாரோ அதை கொள்ளையடிச்சிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, அந்த செய்தி பரவுது. த நெக்ஸ்ட் மார்னிங் when the master woke up,
ஹி வாஸ் இன் ஃபார் அ ஷாக். நெக்ஸ்ட் மார்னிங் அடுத்த நாள் காலையில் மாஸ்டர் எழுந்திரிச்சு பார்க்கும்போது அவருக்கு ஒரு பெரிய ஷாக், அதிர்ச்சி காத்துட்ருக்கு. த சோல்ஜர் வாஸ் ஸ்டாண்டிங் நியர் ஹிம். சோல்ஜர் இருக்கார் இல்லையா, அந்த வீட்டுக்கு சொந்தமானவர், லாயல் சோல்ஜர், அந்த படை வீரன் இவர் மாஸ்டருக்கு பக்கத்தில் நின்றுட்டுருக்கான். ஹீ said, ஐ நீட் டு சர்ச் யுவர் பிலாங்கிங்ஸ். அவர் என்ன சொல்கிறார், அந்த சோல்ஜர் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய பிலாங்கிங்ஸ், உங்களுடைய உடைமைகளை நான் சோதித்து பார்க்கணும். சர்ச்னா சோதனையிடுறதுன்னு அர்த்தம். இட் இஸ் த கிங்ஸ் ஆர்டர்ஸ். இது யாருடைய உத்தரவு, ராஜாவோட உத்தரவு அப்படின்னு சொல்கிறார். த மாஸ்டர் ப்ரொட்டஸ்டட் ஃபீப்லி. மாஸ்டர் காட்ட மாட்டேன் தரமாட்டேன்னு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறார், எதிர்க்கிறார். ஃபீப்லி பலகீனமாக. ஆனால் ராஜாவோட உத்தரவை மீற முடியாது இல்லையா, அவருடைய எதிர்ப்பு குரல் பலகீனமாக தான் வருது. பட் ஹிஸ் ப்ரொட்டஸ்ட்ஸ் வேர் நாட் ஹீடட். ஆனாலும் அவருடைய எதிர்ப்பு அங்கே செல்லுபடியாகலை. இவருடைய எதிர்ப்பை இவர் காட்ட மாட்டேன், சர்ச் பண்ண அனுமதிக்க மாட்டேன்னு சொல்கிறத அவங்க கேட்க மாட்டாங்க இல்லையா. ஸோ யாரோ அதை காதில் வாங்கிக்கல, அந்த சோல்ஜர் காதிலேயே வாங்கிக்கல. த சோல்ஜர் ஸ்ப்ரெட் அவுட் ஆல் த திங்ஸ் அண்ட் சர்ச்டு தரோலி. என்ன பண்ணுறாங்க, சோல்ஜர் இவர் மாஸ்டரோட பேக்கில் இருந்தது எல்லாம் கீழே ஸ்ப்ரெட் அவுட், எல்லாம் கீழே கொட்டி பார்க்குறார். எல்லா திங்ஸையும் கீழே கொட்டிட்டு சர்ச் பண்ணுறார், தேடி பார்க்குறார். தரோலி நல்லா நல்லா தரோவாக முழுவதும் தேர்றார். ஹி சா த ஸ்மால் பேக் கண்டெய்னிங் த குயின்ஸ் ஜுவல்ஸ் அண்ட் லாஸ்ட் நோ டைம் இன் எஸ்கார்ட்டிங் த மாஸ்டர் டு த கிங்ஸ் பேலஸ். அவர் அப்படி தேடி பார்க்கும்போது அந்த ஸ்மால் பேக் கண்டெய்னிங் த குயின்ஸ் ஜுவல்ஸ், ராணியுடைய நகைகள் அடங்கிய பை, அந்த சின்ன பை, அதை பார்த்துடுறார். பார்த்துட்டா விடுவாரா, விடமாட்டார் இல்லையா. லாஸ்ட் நோ டைம் இன் எஸ்கார்ட்டிங், அதாவது ஒரு நிமிஷம் கூட வீணாக்கல. அதுக்கப்புறம் அவர் ஒரு நிமிஷம் கூட வீணாக்காமல் என்ன பண்ணுறார், இவரை கிங்ஸ் பேலஸ்க்கு இழுத்துட்டு போகிறார். கூடவே எஸ்கார்ட்டிங் அப்படிங்கிறது இவர் கூடவே மாஸ்டரை இழுத்துட்டு கிங்ஸோட கோர்ட்டுக்கு கொண்டு போகிறாங்க, கிங்ஸோட பேலஸ், ராஜாவோட அரண்மனைக்கு கொண்டு போகிறாங்க. ஓகே, நவ் யூ கேன் இமேஜின் த ரெஸ்ட் ஆஃப் த ஹேப்பனிங்ஸ். ஹேப்பனிங்ஸ்னால் நிகழ்வுன்னு அர்த்தம், இமேஜின்னா கற்பனை. நவ் இப்போது யூ கேன் இமேஜின், நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க, கற்பனை பண்ணிக்கோங்க. த ரெஸ்ட் ஆஃப் த ஹேப்பனிங்ஸ், அடுத்து என்ன நடந்திருக்கும். இந்த கதையில் மாஸ்டரை ராஜாவோட அரண்மனைக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கக்கூடும் அப்படிங்கிறத நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க, கற்பனை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யூ கேன் கண்டினியூ த ஸ்டோரி அண்ட் கிவ் அ ஃபிட்டிங் எண்ட். நீங்களே இந்த கதையை தொடர்ந்து சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த கதையில் அடுத்து என்ன நடந்திருக்குன்னு தோணுதோ அதை நீங்களே சொல்லுங்கள். ஃபிட்டிங் எண்ட், அதாவது பொருத்தமான முடிவு கொடுங்க, இந்த கதைக்கு பொருத்தமான முடிவு கொடுங்க, தொடர்ந்து இந்த கதையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, சொல்லலாம் இல்லையா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று தோணும். கதை கற்பனையோட நம்ம அந்த கதையை எழுத ஆரம்பிக்கிறோம், கதையை சொல்ல ஆரம்பிக்கிறோம். என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க, ராஜாவோட அரண்மனைக்கு இழுத்துட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் ராஜா என்ன பண்ணியிருப்பார், கண்டிப்பாக விசாரிச்சிருப்பார். ராணியோட நகைகள் மாஸ்டர் கிட்ட தான் இருக்குது. ஸோ மாஸ்டர் கையும் களவுமா மாட்டியிருக்கார். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இவர் தான் திருடிட்டார் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா. அப்படியே இவர் என்ன தான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும், கீழே கிடந்துச்சு நான் எடுத்தேன் அப்படின்னு சொன்னாலும் நிச்சயமாக அதுக்கும் தண்டனை கிடைக்கும். ஏன் தண்டனை கிடைக்கும், ஏன்னா அந்த பை அவருக்கு சொந்தமானது கிடையாது. நமக்கு சொந்தமான ஒரு பொருளை எடுத்து நாமளே வச்சுக்க கூடாது இல்லையா. நமக்கு இப்போ ஸ்கூல்லையே கிளாஸ்லேயே நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை கண்டெடுக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், போய் டேபிள் மேலே டீச்சர்கிட்ட சார்கிட்ட கொடுக்கணும். இது யாரோடதுன்னு தெரியல அப்படின்னு கொடுக்கணும். அந்த பொருள் யாருக்கு உரியதோ அவங்கக்கிட்ட தான் ஒப்படைக்கணும். எப்போவுமே நமக்கு சொந்தம் இல்லாத அடுத்தவங்களோட பொருளுக்கு நம்ம ஆசைப்படவே கூடாது. நம்முடைய பொருள் தான் நம்ம வச்சுக்கணும். நமக்கு சொந்தம் இல்லாத எந்த பொருளையும் நம்ம எடுக்கணும்னு நினைக்கவே கூடாது. ஓகேவா, அது வழியில் கிடந்தாலும் சரி, ஸ்கூலில் கிடந்தாலும் சரி, நமக்கு சொந்தம் இல்லாத பொருளுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது. அப்படி ஆசைப்பட்டால் இப்போ இந்த மாஸ்டருக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா சிக்கல், அது மாதிரி தான் நம்மளும் துன்பப்பட நேரிடும். கண்டிப்பாக மாஸ்டருக்கு தண்டனை கிடச்சிருக்கும். ஏன்னா அவருக்கு சொந்தமில்லாத பேக்கை அவர் எடுத்து வச்சுட்டார். அவர் சரி கண்டெடுத்தார். என்ன பண்ணியிருக்கணும், கொண்டு போய் அவர் சொன்னார் இல்லையா, அந்த சர்வன்ட் சொன்னார், கரெக்டாக சொன்னார், கொண்டு போய் ராஜா கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொன்னார். ராஜா கிட்ட அவர் அப்படி கொண்டு வந்திருந்தா, ராஜா கீழே கிடந்துச்சு அப்படின்னு கொண்டு போய் கொடுத்துருந்தா மன்னர் மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பார், சந்தோஷப்பட்டிருப்பார். இவருக்கு பரிசெல்லாம் கூட கொடுத்துருப்பாங்க, பாராட்டு கிடைச்சிருக்கும். இவருடைய நேர்மைக்காக பாராட்டு கிடைச்சிருக்கும் இல்லையா, பாராட்டு பரிசெல்லாம் கிடைச்சிருக்கும், நல்ல பேர் கிடைச்சிருக்கும். ஆனால் இப்போது இவர் மற்றவங்க பொருளுக்கு ஆசைப்பட்டதால், இவரோட பேராசையினால் இவருக்கு திருடங்கிற பெயர் தான் கிடைச்சிருக்கு இல்லையா. எப்போவுமே அடுத்தவங்க பொருளுக்கு நம்ம பேராசைப்படக்கூடாது. பேராசை பெருநஷ்டம் அப்படிங்கிறது இதுதான்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.